தொகுதி மறுவரையறை தொடர்பான அனைத்து கட்சி கூட்டத்தில் அதிமுக பங்கேற்கும் என அக்கட்சியினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தற்போது அறிவித்திருக்கிறார். அண்மை தகவலாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மார்ச் 5ஆம் தேதி இந்த அனைத்து கட்சி கூட்டமானது நடைபெற இருக்கிறது. இதில் அதிமுக சார்பாக 2 நிர்வாகிகள் பங்கேற்பார்கள் என எடப்பாடி பழனிசாமி அறிவித்திருக்கிறார். தொடர்பான கூடுதல் விவரங்களை எமது தலைமை செய்தியாளர் சிவா வழங்க கேட்கலாம். வணக்கம் சிவா. எடப்பாடி பழனிசாமியினுடைய இந்த அறிவிப்பு குறித்தான கூடுதல் விவரங்கள். தொகுதி மறுவரையறை பணிகள் தொடர்பாக அனைத்து கட்சி கூட்டம் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில கூட்டப்பட்டு தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய தமிழகத்தின் 4 முக்கிய கட்சிகளுக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நேரடியாக கடிதம் அனுப்பியிருக்கக்கூடிய நிலையில இந்த தொகுதி மறுவரையறை இந்த விவகாரம் தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக இந்த அனைத்து கட்சி கூட்டத்தில் அதிமுக பங்கேற்கும் என்று அதிமுக பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவருமான எடப்பாடி கே பழனிசாமி தற்போது அறிவித்திருக்கிறார். குறிப்பாக அனைத்து கட்சி கூட்டம் என்றாலே அதிமுக சார்பாக பிரதிநிதிகள் அங்கு அனுப்பப்படுவது வழக்கம். இந்த முறை நேரடியாக எடப்பாடி பழனிசாமியை பங்கேற்கிறாரா அல்லது யாரை அனுப்பப் போகிறார் என்பதுதான் தற்போது ஒரு கேள்வியாக இருக்கிறது. இந்த தொகுதி மறுவரை பணிகள் என்பது தமிழ்நாடு மட்டுமல்லாமல் ஒட்டுமொத்த இந்தியாவிலேயே இந்த தொகுதி மறுவரை பணிகள் மேற்கொண்டால் தமிழகத்தில் இருக்கக்கூடிய 39 நாடாளுமன்ற தொகுதிகளுடைய எண்ணிக்கை கூடவோ குறையவோ வாய்ப்பு இருக்கிறது. ஏனென்றால் மக்கள் தொகையினுடைய அடிப்படையில் தான் இந்த தொகுதி மறுவரையறை பணிகள் மேற்கொள்ளப்படும் என்று மத்திய அரசு அறிவித்திருக்கிறது. ஏற்கனவே 2001ஆம் ஆண்டு நிறைவேற்றப்பட்ட சட்டத்தின்படி 2026இல் இந்த தொகுதி மறுவரையறை பணிகள் மேற்கொள்ளப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருந்தது. தமிழக அரசு இதற்கு தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவிப்பதற்கான முக்கிய காரணமே தமிழகத்தில் நாம் இருவர் நமக்கு இருவர் என்ற ஒரு நிலை மாறி தற்போது நாம் இருவர் நமக்கு ஒருவர் என்ற ஒரு நிலையில தொடர்ந்து மக்கள் தொகையை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு முயற்சியை தமிழக அரசு மேற்கொண்டிருந்தது. ஆனால் வட மாநிலங்களை பொறுத்தவரை அந்த மக்கள் தொகை குறைப்பதற்கு எந்தவித நடவடிக்கையும் மேற்கொள்ளாமல் அங்கள் மக்கள் தொகையினுடைய எண்ணிக்கை என்பது அதிகரித்திருப்பது என்பதே ஒரு குற்றச்சாட்டாகவும், அந்த மக்கள் தொகையின் அடிப்படையில தொகுதி மறுவரை செய்தால் வட மாநிலங்கள்ல அதிக அளவு நாடாளுமன்ற தொகுதிகள் அதிகரிக்க கூடும். ஆனால் தமிழகத்தில் அது குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்பதைத்தான் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்து வரக்கூடிய ஒரு கருத்தாக இருக்கிறது. எனவே இந்த விவகாரம் தொடர்பாக அனைத்து கட்சி பிரதிநிதிகளிடம் பேசி அது தொடர்பான கருத்துக்களை பெற வேண்டும் என்பதற்காக தான் மார்ச் 5ஆம் தேதி அன்று இந்த அனைத்து கட்சி கூட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இதுல ஒவ்வொரு அரசியல் கட்சிகளுடைய நிலைப்பாடுகள் என்ன என்பது தொடர்பாக முழுமையாக கேட்டறிந்து இது தொடர்பாக மத்திய அரசுக்கு கடிதம் அனுப்புவதற்கு தமிழக அரசு தயாராக இருக்கிறது. இந்த தொகுதி மறுவரை செய்தால் மாநிலத்தில் இருக்கக்கூடிய தொகுதிகள் குறையக்கூடிய ஒரு நிலையில தமிழகத்தின் முக்கிய தேவைகளை மத்திய அரசிடமிருந்து பெற முடியாத ஒரு சூழல் ஏற்படும். ஏற்கனவே நாடாளுமன்ற உறுப்பினர்கள் 39 பேர் இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல இது மேலும் குறைந்தால் தமிழகத்திற்கு தேவையான நிதி குறையும், தமிழகத்திற்கு தேவையான திட்டங்கள் குறையும், தமிழகத்துக்கு ஒரு பாரபட்சமான ஒரு முகமே காட்டப்படும் என்பன போன்ற பல்வேறு ஒரு குற்றச்சாட்டுகளை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் முன்வைத்திருக்கக்கூடிய நிலையில இந்த அனைத்து கட்சி கூட்டம் கூட்டப்பட்டிருக்கிறது. இதில் அதிமுக பங்கேற்கும் என்ற ஒரு அதிமுக நிலைப்பாட்டை அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தற்போது அறிவித்திருக்கிறார். எனவே திட்டமிட்டபடி 5ஆம் தேதி நடைபெற இருக்கக்கூடிய இந்த அனைத்து கட்சி கூட்டத்தில் அதிமுக பங்கேற்பது அதிகாரப்பூர்வமாக இருக்கிறது. திவ்யா, விரிவான தகவல்களுக்கு நன்றி சிவா.